இன்னைக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஆட்ஸ்லாம் வரும்ல, அதே மாதிரி நான் வந்து ஒரு ஆட் பார்த்தேன், டிவைன் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு. கருப்பட்டி ஆட் தான் பார்த்தேன். கருப்பட்டிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. அம்மா வந்து இந்த தேங்காய் கருப்பட்டிலாம் போட்டு இந்த தேங்காய் லட்டு செய்வாங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, கருப்பட்டி வாங்கினா வந்து நம்ம ஸ்வீட் ஏதாவது செய்யலாம், இல்லை டீ காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சரி, நம்ம பேக்கிங்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வச்சிருக்காங்களா, ஏதாவது இருக்குமான்னு பார்க்கலான்ட்டு போய் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த ஜாக் ஃப்ரூட் ஃப்ளார்னு ஒன்று வச்சிருந்தாங்க. நான் இது வரைக்கும் அதை பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, புதுசாக இருந்துச்சு. பின்னாடி பேக்கில் வந்து கேக்லாம் பண்ணலான்னு போட்டிருந்தாங்க. நான் இது வரைக்கும் மில்லெட்டில் மைதாலெல்லாம் செஞ்சுருக்கேன், பட் இது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சரி, ட்ரை பண்ணுவோம், சப்போஸ் நல்லா வந்தால் நம்ம மெனுவில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். குக்கீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஜாக் ஃப்ரூட் ஃப்ளாரு, கருப்பட்டி, நட்ஸு, பட்டர், இது மட்டும்தான். எசன்ஸ் கூட ஆட் பண்ணல, ஏன்னா கருப்பட்டியோட அரோமாவே சூப்பராக இருக்கும். ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா எப்பவுமே ஸ்வீட் பண்ணும்போது இந்த ஏலக்காய் போட்டால் சளி பிடிக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால ஏலக்காய் பவுடர் மட்டும் போட்டுக்கிட்டேன். குக்கீஸ் எப்படி வரும் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் நல்லாவே வந்திருந்தது. டேஸ்ட் என்ன கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சாக்லேட்டில் மட்டும் கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நமக்கு வந்து குக்கீஸ் ரொம்ப நல்லா கிறிஸ்பாகவே வந்திருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த கருப்பட்டியெல்லாம் வச்சு வீட்டில் ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். டடா!